யாரெல்லாம் வெளியே செல்கிறார்களோ அவர்களை ஒருவரை கூட இழுத்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுவரை செயல்படவில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் சொன்னால், காஞ்சிபுரத்திலே இன்று மந்திரியாகி இருக்கிறவர் பொதுக்கூட்டத்திலே கேட்டார், உங்கள் காலை பிரித்துக் கொள்கிறேன், என்ன இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார். அவரை சேர்த்தவில்லை. இன்று முதலமைச்சராகிவிட்டார், இன்று அமைச்சராகிவிட்டார். அதே போல ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் இன்று என்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று கெஞ்சினார். அவரை சேர்த்தவில்லை. அவர் இன்று சபாநாயகராகிவிட்டார். ஏன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை இந்த இயக்கத்தில் மீண்டும் சேர்த்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கெஞ்சினோம். அவரை சேர்த்தவில்லை. இன்றாக மிகப்பெரிய அமைச்சராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தில் ஏன் 6 பேர் சென்று எடப்பாடியார் அவர்களை சந்தித்து எல்லாரையும் சேர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இன்று எடப்பாடியார் உடனிருந்து பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே அண்ணன் உதயகுமார் அவர்கள், அவர் என்ன சொன்னார்? நேரடியாக நாங்களாம் இருக்கிற இடத்துல வந்தார். அண்ணன் சி வி சண்முகத்தையும் அண்ணன் வேலுமணியும் பார்த்து, நான் எடப்பாடியாரை நம்பி இந்த இயக்கத்துக்கு வரவில்லை, உங்களோடு வரவில்லை, நான் உங்களை நம்பி வந்தேன், எல்லாரையும் நீ சேர்த்தலன்னு சொன்னா அடுத்த நாங்கள் ஓட்டு கேட்க போக முடியாது. இன்று விளைவு இந்த இயக்கம் அடிபாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. இன்னைக்கு கூட இந்த 47 சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து எல்லோரையும் அரவணைகள் என்று சொன்னார். இது நாள்